ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 பாத்தி ஒரு 3 பாத்தி அளவுக்கு சோளம் வரைக்கும் வேலை இருக்குது. நம்ம இந்த சின்ன சின்ன வேலைக்கோசம் நம்ம 7.5 HP காவேரி பவர் டில்லர் வாங்கினது. ஃபஸ்ட் கீரை போட்டு வண்டி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம வெங்காயக்காட்டு வாய்க்கால் மெயின் வாய்க்கால் அப்படியே பூந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த மிளகாட்டு வாய்க்காலில் பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்கோசரம் அவரைக்காய் வச்சுருந்தோம் பார்த்திங்களா. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பிடுங்கி போட்டு அந்த இடத்துல இப்போ சோளம் வரைக்கும் போதும். எதனால் பிடுங்கி போட்ட அப்புடின்னா, அந்த வெண்டைக்காய் செடி ஊனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு. அதில் பார்த்தோன்னா அஸ்வினி அது இதெல்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே விட்ட அப்புடின்னா பக்கத்தால் இருக்கிற அவரைக்காய்க்கு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி போட்டு மாட்டுக்கு போட்டிருந்தோம். அந்த பாத்தி ஓட்டி விட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 சுற்று 4 சுற்று கிட்டத்தட்ட வரும். கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படியே அப்படி இப்படி அழுத்தி பிடிச்சி ஓட்டி ஓரளவுக்கு சோளம் வரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். பெட்ரோல் வேறு கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி ஓட்டி முடிச்சிடலாம் தான் நினச்சிட்ருக்குறோம். பார்ப்போம் எப்படி தான் வருது என்னென்னு. இதில் என்ன வகையான சோளம் வரைக்கும் பண்ணணும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அக்ரி ஆஃபீஸில் ஒரு 3 கிலோ சோளம் கொடுத்தாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரியா இந்த இடம் ரொம்ப நாள் சும்மாவே இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதமாக சும்மாவே கிடந்துச்சு. ஏன் இந்த சோளம் வேஸ்ட்டாக போகணும். அது 3 கிலோங்கிறது எதுக்குமே பத்தாம தான் போகும். நான் சரி இந்த சொட்டையாச்சும் விரைச்சி விட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா விரைக்கிற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பிரித்து பார்த்திங்கன்னா சோளம் கலர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது ஏதோ நம்ம மக்காச்சோளம் மட்டும் நல்லா சிவப்பு கலர் இருந்துச்சு. சரி என்ன ஏதுன்னு விரைச்சி பார்ப்போம் எந்தளவுக்கு நல்லா நம்ம வருதா, இல்லை நம்ம பில்லு செட்டு போய் நல்லா ஒசரம் போகுதா, என்ன ஏதுன்னு விரைச்சி பார்த்து தான் தெரியுதுக்கோசரம் சரி ஒரு பாத்தி. அப்புறம் அங்கே மேலே நம்ம பில்லு தட்டு இருக்கிற இடத்துல கடைசியில் வெறும் மூக்குத்தி புண்டாவே இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அது ஒரு 4 சுற்று 5 சுற்று வரும். அப்படியே போட்டு வச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஓட்டி முடிச்சு பார்த்தா பெட்ரோல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி போயிடுச்சு. சரி இது இன்றைக்கி ஆகாது அப்படின்னுட்டு நைட்டு போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து முடிச்சு காலையில் போய் பங்க்கில் பெட்ரோல் வாங்கிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டு வண்டி ஃபுல்லாக ஓட்டி நேற்றே விரைச்சி விட்ருந்தோம். அப்படியே ஓட்டி முடிச்சிட்டோம். ஓட்டி முடிச்சுட்டு டயரை மாற்றி விட்டு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அந்த பில்லுத்தட்டு காட்டுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் டைமில் இருக்கும், ஒன்றும் தெரிவிச்சுக்கல. வெயில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வர ஆரம்பிக்குது. சரி அதுக்குள்ளே ஓட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஃபுல்லாக கிளம்பியாச்சு. அப்புறம் அப்படியே பில்லுத்தட்டு காட்டுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படியே ஒரு 4 சுற்று 5 சுற்று போனால் ஓரளவுக்கு மண்ணை பதப்படுத்தி கொஞ்சம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டுறோம். அந்த பில்லுத்தட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குச்சி வண்டி ஃபுல்லாக அது அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிச்சு. மூக்குத்தி புந்தா அது இதுன்னு சொல்லி ரொட்டேட்டர் அப்படிலாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நம்மளது கத்தி அவ்வளோ இன்னும் ஷார்ப்பாகல. ஏன்னா நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு ஓட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம். அதுவும் ரொட்டேட்டர் ஓட்டின காட்டை தான் ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் இன்னும் நல்லா பதம் ஆகலை. நம்ம புழுதி காட்டில் இதிலே ஓட்டினோம்னா அது ஓட்ட தேய பார்த்திங்கன்னா ஷார்ப் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் இன்னும் பதம் ஃபுல்லாக ஏறல. சரி அப்படி பார்த்திங்கன்னா இது 3ஆவது சுற்று. அப்படியே குறுக்கா ஓட்ட ஓரளவுக்கு உழவு தட்டிட்டு வந்துட்டோம். சோளம் வரைக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்ல உழவு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வளைச்சி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த 7 HP என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் 9 HP அப்புறம் 8 7.5 2 3 இதெல்லாம் ஓட்டி பார்த்துட்டேன். இந்த 2 3லாம் ஃபுல்லாக களை எடுக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற வண்டிங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஓட்டத்துக்குன்னு மட்டும்தான் நினச்சிட்டேன், உழவோட்ட மட்டும்தான். ஆனால் போக அந்த ரொட்டாட்டரோட அமைப்பை பார்த்துட்டு மட்டும்தான் இது களை வெட்ட முக்கியமானதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த வண்டி நான் ஓட்டுறதுக்கு மட்டும் எடுத்தது. ஆனால் களை வெட்ட ஆகுங்கிறத நான் ஒரு டைம் ரொட்டாட்டர் போட்டு கழட்டக்குள்ள தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நம்ம 9 HP கலப்பை ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகிறக்குள்ள பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டு அப்படின்னா கலப்பை பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் உள்ளது போகும். அதே ரைட் சைடு போகிறக்குள்ள அது இந்த பக்கம் போகும், லெஃப்ட் சைடு போக போகும். ஆனால் இந்த கலப்பை மட்டும் 2 நம்மளோட வண்டியோட அடி பால்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு இருக்குது. மீதி 2 இப்படி வெளிப்பக்கம் இருக்குது, இன்னொரு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. அப்படிங்குள்ள இந்த பால்டர்ஸ் பக்கமும் மண்ணை வெட்டுது, இந்த பக்கம் மண்ணை வெட்டுது. அது இந்த 9 HP 10 HPலாம் அப்படி கிடையாது. என்ன பாருங்கள், நான் ஒரு ஃபுல் வீடியோவில் அந்த ரொட்டேட்டரோட இது எப்படி இருக்க சொல்லி ஃபுல்லாக காமிக்கிறேன். அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ஆரம்பிக்கிறேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஓட்டி ஓரளவுக்கு பதத்தை கொண்டுட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சோளம் கிட்டத்தட்ட ஒரு 6 பாக்கெட் போட்டு அப்படியே விரைச்சி பார்த்திங்கன்னா விட்டோம்.
விரைச்சி விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரேஸை வச்சு கடைசியாக வந்து ஓரளவுக்கு வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து சோளம் பார்த்தா விரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து பாரெலாம் போட தேவையில்ல, அப்படியே வந்து ஓஸை போட்டு தண்ணி விட்டோம்னா சரி. வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் சின்ன சின்ன பெல் ஐக்கான், சப்போர்ட், கமெண்ட் இதை பார்க்குறதுனால தான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ், மோட்டிவேஷன் எல்லாமே நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஓட்டி ஓரளவுக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலைல வந்து ஓஸ் போட்டு தண்ணி விட்ற வேண்டியது தான். இந்த மக்காச்சோளம் பாருங்கள் எப்படி வந்து இது மக்காச்சோளம்னு எடுத்துக்கிறதா இல்லை செஞ்சோளம்னு எடுத்துக்கிறதா, இது என்ன ரகத்தில் எடுத்துக்குன்னே தெரில. ஆனால் ஒரு ஏதோ ஒன்று சரி, அது முளைச்சி வந்து நல்லா அறுவடைக்கு வர ஆரம்பித்தா தான் அது என்ன ஏதுன்னு தெரிய வரும். அப்கமிங் வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. முளைச்சதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க. பை பாய்.